எடப்பாடி வந்தா கண்டிப்பா இப்ப எல்லாமே எங்களுக்கு உதவுவாங்க, எல்லாருக்குமே உதவுவாங்க. சட்டமன்ற இடைச்செல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னால அண்ணன் எடப்பாடி ஆட்சிக்கு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போன டைம் எடப்பாடி இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஆட்சி, ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. கரண்ட் பில்லு வந்து எடப்பாடி இருக்கும்போது வந்து வெறும் 250 ரூபாய் இந்த கரண்ட் பில்லு மீடியம் சார்ஜில் வந்து இன்னைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு 1250 ரூபாய் கட்டுதுங்க. இன்னைக்கு பார்த்தா அரியாப்பள்ளிக்கு கூட கஞ்சா போயில ரோட்டு பொம்மையில இருக்குது, பொருளே இருக்குங்க, குத்துதுங்க, கொலை பண்ணுதுங்க. கேட்டா ஒரு முதலமைச்சர் இப்படி கேட்குறா, மண்டாடி கேட்குறாங்க, யாரும் போதைக்கு அடிமைவாதின்னு. விற்கிறதே இவங்க ஆளுக்கு தான். இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இல்லையா? எடப்பாடி வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சியில் வந்து நிறைய கொள்ளை கூட்டம், கொலை, கற்பழிப்பு பயங்கரமாக ரொம்ப தூரம் இருக்குதுங்க. அதனால வந்து நல்லா இருக்குதுங்க. அவர் வந்தால் கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கும். சட்டமன்ற யாருக்கு ஆட்சி வரணும்? எடப்பாடி. எதனால எடப்பாடி வரணும்? எடப்பாடி வந்தா எல்லா விதத்திலும் எங்களுக்குன்னு கொஞ்சம் எல்லாம் உதவி செஞ்சாரு. எது தொட்டாலுமே விலைவாசி ஆகுது. இப்ப நாங்க போறதுக்கு கூட சிரமமாக்குது. ஆட்டோவுக்கு 30 ரூபா கேக்குறாங்க. 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 60 ரூபா ஆட்டோக்கு போயிட்டா 40 ரூபா எடுத்துமே நாங்க என்ன பண்றது? எடப்பாடி வந்தா கண்டிப்பா இப்ப எல்லாமே எங்களுக்கு உதவுவாங்க, எல்லாருக்குமே உதவுவாங்க. சட்டமன்ற இடைச்செல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னால அண்ணன் எடப்பாடி ஆட்சிக்கு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எடப்பாடி எப்படி அதுக்காகனா, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மறைவுக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி பதிவேற்ற உடனே கஜா புயல் வெள்ள சேதராகி போச்சு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் தொடர்ந்து கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவில் கூட 6 மாதம் விட்டு ஜனங்க வெளியே வரல. அத்தனை நிர்வாகமும் சிறப்பாக பண்ணி மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத விலைவாசி ஏற்றாமல், கரண்ட் பில் ஏற்றாமல், வீட்டு வரி ஏற்றாமல் அனைத்தும் சிறப்பாக வேலையே செய்யாத அரசு ஊழியருக்கு சம்பளத்தை கொடுத்து சிறப்பாக ஆட்சி பண்ணார். ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார், சட்டக்கல்லூரி கொண்டு வந்தார், ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தார். சட்டம் ஒழுங்கு சீராச்சு, அமைதி இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு, மக்கள் அமைதியாக இருந்தாங்க. இந்த ஆட்சியில் வந்து வெடில்தார் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட வெடி வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு வந்து கரண்ட் பில் 300 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டுறான், 1000 ரூபா கட்டணும், 4000 ரூபா கட்டுறான். அரிசி விலை அன்னைக்கு 900 ரூபா சிப்பு இருந்துச்சு, அன்னைக்கு 32 ரூபா நெல் இருந்துச்சு. இன்னைக்கு அரிசி விலை வந்து 20 ரூபா 22 ரூபா இருக்குது. 1900, 1600, 1700 சிப்பு அரிசி விற்குது. அத்தியாவசிய போகிறப்பெல்லாம் கமிஷன் வாங்கினு பூரா அத்தியாவசிய போகிறப்பெல்லாம் கம்பி சிமிட்டி எல்லாமே நாட்டு மக்கள் நாசமாக போட்டு அவங்க குடும்பம் நல்லாக்குன்னு நிர்வாகம் பண்ணுறான். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா போன டைம் எடப்பாடி இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஆட்சி, ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். சட்டமன்ற எலெக்ஷன்ல யார் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடி நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆமா, ஏன்னா இவங்க ஆட்சியில் வந்து நிறைய கொள்ளை கூட்டம், கொலை, கற்பழிப்பு பயங்கரமாக ரொம்ப தூரம் இருக்குதுங்க. அதனால வந்து நல்லா இருக்குதுங்க. அவர் வந்தால் கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கும். அதிகமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். தேவையில்லாத விவசாயத்தை கொடுத்து தேவையில்லாத இலவசம் கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா எல்லாமே விலைவாசி பயங்கரமாக ஏறி போச்சு. இப்போ விலைவாசி தான் அதிகமாக ஏறி போனதுங்க. இவங்க ஆட்சியில் வந்த பின்னாடி வந்து விலைவாசி ஏறி போனதுங்க. கரண்ட் பில்லு வந்துங்க, நாங்கள் அவர் எடப்பாடி இருக்கும்போது வந்து வெறும் 250 ரூபாய் இந்த கரண்ட் பில்லு மீடியம் சார்ஜில் வந்து இன்னைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு 1250 ரூபாய் கட்டுதுங்க. அந்த அளவுக்கு எல்லாமே டோட்டலா ஏறி போச்சுங்க விலைவாசி. சட்டமன்ற எலெக்ஷன்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வரும்னு நினைக்கிறேன். எடப்பாடி. எதனால எடப்பாடி வரணும்? எடப்பாடி வந்தால் இப்போ வந்து முன்ன வந்து 5 வருஷம் நல்லா ஆட்சி நடத்தினா. அப்படி அதை வந்து விவசாயிகள்லாம் வந்து இந்த ஏரி தூது, மண் எடுக்கிறது, சில ஏழை மக்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாம் உதவி நல்லா பண்ண. அப்படி இந்த 3000 திட்டம்லாம் அவர் தான் உதன. அப்படி கல்வி கடந்து நகர தள்ளுபடி பண்ண. அப்படி சில விவசாயிகள்லாம் வந்து நல்லா கொடுத்தது. தண்ணி நீர் வச்சு எல்லாமே அவர் வந்தால் நல்லா இருக்கும். அதனால எடப்பாடி வந்தால் ஒரு விவசாயி வந்து அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர திட்டங்களை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் கொண்டு வந்த ஆட்சிக்கு பின்னாடி அம்மா கொண்டு வந்த பின்னாடி அனைத்து திட்டங்களும் அதை நிறுத்திட்டு இப்போ எந்த திட்டமே இல்லை. 1,75,000 4,75,000 கோடி கடன் வாங்கிக்கிறான். அது இல்லாத 1,26,000 கோடி வரி உயர்த்திக்கிறான், அனைத்து வரி உயர்த்திக்கிறான். ஏன்னா என்ன திட்டங்கள் மக்களுக்கு தெரியுது சொன்ன. அதனால எடப்பாடி வந்தால் கெஞ்சா போதும் அதெல்லாம் ஒழிப்பார். அமைதிக்கு இன்னைக்கு எது டிவி பார்க்கறதுக்கே கண்ணு பார்க்க முடியல. இன்னைக்கு பார்த்தா அரியாப்பள்ளிக்கு கூட கஞ்சா போயில ரோட்டு பொம்மையில இருக்குது, பொருளே இருக்குங்க, குத்துதுங்க, கொலை பண்ணுதுங்க. கேட்டா ஒரு முதலமைச்சர் இப்படி கேட்குறா, மண்டாடி கேட்குறாங்க, யாரும் போதைக்கு அடிமைவாதின்னு. விற்கிறதே இவங்க ஆளுக்கு தான். இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இல்லையா? சொன்னேன், நியாயமா சொன்னேன். ஏடிஎம்கே தான். எடப்பாடி. எதனால எடப்பாடி வரணும்? எடப்பாடி ரொம்ப பண்ணாரு. எப்போ கொரோனா பீரியட்ல நல்லா பண்ணாரு? அதெல்லாம் இல்லை, அப்பதுக்கு முன்னாடியே பண்ணாரு. சட்டமன்ற எலெக்ஷன்ல யார் வரணும்? எடப்பாடி. எதனால எடப்பாடி வரணும்? டிஎம்கே 5 வருஷம் சாதனை என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு சாதனையும் கிடையாது.
பஸ்ஸு ஃப்ரீ, ஜனங்களுக்கு பணம் கொடுத்து வேற ஒன்றும் கிடையாது. நான் ஆட்சிக்கு யார் வந்தாங்கன்னா இப்போ திமுக இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால எல்லாம் கொஞ்சம் ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு யார் வந்தாலும் இப்போ விஜய் ஃபர்ஸ்ட் வரைக்கும் வர முயற்சி செஞ்சு வரான்றாரு. அவர் ஓட்டு பார்க்க ஒரு டைம் போட்டு பார்க்கலாம். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எதனால அவர் வரணும்னு அவர் இப்போ இல்லை வந்தால் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எப்படி இருந்தாலும் பண்ணுவார். இல்லை எடுத்தவொடனே எதுவும் பண்ண முடியாது. பண்ணுவார். மக்கள்லாம் கொஞ்சம் அவரை நம்பி இருக்கிறாங்க எல்லாம். அதனால தான் டிஎம்கே ஆட்சி ஒன்றும் சரியில்லைங்கிறீங்க. டிஎம்கே ஆட்சி சரியில்லைன்னா இப்போ மக்களுக்கோசம் தான் ஆட்சியை மக்களே எல்லாரும் தவிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வரதுக்கு 30 ரூபா, இங்கேருந்து திரும்ப அங்கே போகிறதுக்கு 30 ரூபா. எல்லாரும் கொஞ்சம் இதில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கும்ல. திமுக ஆட்சி தான் இந்த வருஷம் இது மாதிரி பண்ணிடுச்சு. எடப்பாடி வந்தா இந்த நாட்டில் எல்லாம் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வச்சாக்கல, பிஜேபி நல்ல கட்சி இல்லை மதவாத கட்சி. இங்கே உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மோடி அரசாங்கம் சிறப்பாக பண்ணுறாரு. அந்த அவங்க கூட கூட்டணி வச்சதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வீம்பு வேட்டையாடுறதுல தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையை அறிந்து என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் கேட்டு வேணுது பிறகு தான் ஒரு குடும்பத்துக்கு அழகு, ஒரு கூட்டணிக்கு அழகு. அதை சிறப்பாக எடப்பாடி மக்களுக்கு உண்மையிலேயே செய்வார். அவர் வந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமை, தமிழ்நாட்டினுடைய நிலைமை இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு 31 மாநிலம் இருக்குது. தமிழ்நாடு இவளை தெளிவாக்குறதுக்கான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். பாட்டாலையும் சொல்லாலையும் நடிப்பாலையும் ஒவ்வொரு மக்களை வழிமுறை நல்லா ஜனங்க கெட்ட வழியில் போது வழிமுறைப்படுறதுக்கு எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு எத்தனை மேல மாநிலத்தில் தலைநகர் தான் சிறப்பாக்கும், மற்ற மாநிலம் இந்த ஒன்றுமே இருக்காது. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாமனிதர் எல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டில் கல்வியில பீகாரோட மோசம் போயிட்டு. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்தியாவில் இருக்கிற காலேஜ் கூட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. காலேஜ் மொத்தம் 30-30 மாநிலத்தில். சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருன்னா வரணும்னு நினைக்கிறீங்க ஆட்சிக்கு? எடப்பாடி. எதனால எடப்பாடி வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. மக்கள் நல்லா செய்வாங்க. ஏன்னா இப்ப இருக்க ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் அங்கே மாற்றிட்டாங்க அவங்க ஆட்சி இறக்கி. இங்கே இருந்தால் எல்லா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இல்லாதவங்களாம் பஸ் பேருக்கு இப்போ டவுனுக்கு வேலைக்கு வரணுன்னா கூட 2 பஸ் பேர் ஆகுது எங்களுக்கு. பஸ் ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் அந்த டைமுக்கு அந்த பஸ்ஸில் போகணும்ல. இல்லைன்னா மினி பஸ்ஸில் போனால் காசு வேணும், ஆட்டோவில் போனால் காசு வேணும். எல்லாமே இப்போ காசு இல்லை என்னமே. அது விலைவாசி உயர்ந்து போச்சு. அதனால பஸ் ஸ்டாண்ட் இங்கே வரணும். எடப்பாடி வந்தால் அங்கே வரணும். நல்லா மாற்றுவார்னு நம்புறேங்க.